வெல்கம் டு யாமா டிஎன்பிஎஸ்சி கிளாஸஸ். நம்ம 2025 குரூப் 4க்காக பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வரிசையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம 13 கொஸ்டின் பார்த்துருக்கோம். மொத்தம் 40 கொஸ்டின் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பேன். ஸோ 40 கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி வந்து பண்ணாக்கா 13 கொஸ்டின் பார்த்து முடிச்சிருப்போம். இப்போ பார்க்கக்கூடியது பண்ணாக்கா 40ல் 14வது கொஸ்டின் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 14வது கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் இச்சொல்லுக்கு இணையான கலைச்சொல் அறிக. ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர்னாக்கா வன பாதுகாப்பர். டிரான்ஸ்லேஷன் என்பதற்கு இணையான கலைச்சொல் தருக. மொழிபெயர்ப்பு. பாரதியின் பாடல்கள் உள்ளங்கை நெல்லிக்கனி போல அனைவருக்கும் விளங்கும். ஓமையின் பொருள் தருக. வெளிப்படை தன்மை. ஓமையின் பொருளறிந்து சரியான தொடரை எழுதுக. உடலும் உயிரும் போல. உடலும் உயிரும் போல பண்ணாக்க இணையை பிரியாம வந்து இருக்க முடியும். நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல என்பதற்கு ஓமைக்கேற்ற பொருள் வந்து பண்ணாக்க ஒற்றுமை இன்மை. மடிதிருந்த வெள்ளம் போல் ஓமையின் பொருள் தருக. தடையின்றி மிகுதியாக. 4 ஓமையான பொருட்கள் வந்து கேட்டாங்க. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்வு செய்க. பணிந்து பணித்து. பணிந்து பணித்து. ஆசிரியர் பணித்ததால் கயவெளி பணிந்து படித்தாள். சரியான தொடர்களை தேர்வு செய்க. பணிந்து பணித்து. தலைவர் பணித்த வேலையை தொண்டன் பணிந்து செய்தான். தலைவர் பணித்ததால் தொண்டன் பணிந்தான். ஸோ 1-3 வந்து கரெக்ட். சொற்களை ஒழுங்கான வரிசையில் அமைந்த தொடர்னை கண்டறிக. இன் ஆர்டர்ல இருக்கும், எது கரெக்டான ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிறப்பால் மக்கள் அனைவரும் ஒத்த இயல்புடையவர்களே. அகர வரிசைப்படி எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்க. ஃபர்ஸ்ட் உயிரெழுத்து இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். உயிரெழுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே வந்து கிடையாது. உயிரெழுத்து எதுவுமே வந்து கிடையாது. எல்லாமே பா வரிசை கொடுத்துருக்காங்க. பா வரிசையில் எல்லாமே வந்து கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறில் பா தான் வரணும். பழங்கள். அடுத்து நெடில் பா பாரதம். அடுத்து பி குறில் பி வந்து கிடையாது. சரிங்களா? நெடில் பி கொடுத்துருக்காங்க. அப்போ பீலி. அடுத்து பண்ண புதுமை. குறில் பூ நெடில் பூ வந்திருக்கு. புதுமை பூமி. அடுத்து பெண்கள். குறில் பே நெடில் பே வந்திருக்கு. பையன். ஸோ இதுதான் கரெக்டாக இருக்கு. சொற்களை அகர வரிசைப்படி சீர் செய்க. கோலம், குருவி, கேணி, கடல்னு கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்து இருக்கான்னு சொல்லி பார்த்தா கிடையாது. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கா வரிசை தான். சரிங்களா? கா வரிசை தான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கடல் தான் வரும். கடல். அதுக்கப்புறம் குருவி. குருவி. கேணி, கோலம் அப்படின்னு வரும். கொடு எனும் வேர்ச்சொல்லின் வினையாளன் பெயரை காண்க. கொடுத்தோர். வேர்ச்சொல்லை கொடுத்து வினைமுற்றை அறிக. வினை வந்து முடிச்சிருக்கணுமா. பேசினான். பேசி முடிச்சுட்டான் அவன் ஆல்ரெடி. அது வினை வந்து முடிஞ்சு போச்சு. கான் என்ற வேர்ச்சொல்லின் பதம் அறிக. கண்டேன். ஒலி வேறுபாடு அறிந்து பொருள் தருக. விரை விரை. விரை விரை. இந்த விரை அப்படின்னு கேட்டாக்கா விதை இருக்கு இல்லையா, அதனுடைய இன்னொரு பேர் தான் விரை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அந்த விரை அப்படின்னாக்கா மறத்தல். எனக்கு விதைச்சு போச்சுப்பா அப்படின்றாங்க, மறுத்து போச்சுன்றாங்களே அது. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான இணையை தேர்வு செய்க. விளை விளை. இந்த விளைனா உண்டாக்குதல். இந்த விளைனாக்க விரும்பு. ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு இருந்து சரியான சொற்றொடர். மணிமேகலை மணி பல்லவ தீவிற்கு சென்றாள். எந்த எழு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. மணி பல்லவ எந்த எழு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி செக் பண்ணுங்க. சரிங்களா? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிதல். நாட்டிக்கல் மயில்னாக்க கடல் மயில். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கிராஃப் அப்படின்னாக்க செதுக்கி. எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. உதித்த என்ற சொல்லின் எதிர்ச்சொல். உதித்தனாக்க ஆப்போசிட் மறைத்த. உருவக தொடருக்கு பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க. பொருந்தாதது. முகமதி, மதி முகம், மலர் முகம், முகம் மலர், முகத்தாமரை, தாமரை முகம், எப்படி வேணாலும் திருப்பி போட்டாலையும் அந்த உருவத்தொடர் வந்து மாறாது. இங்க வந்து முகமான்னு கொடுத்துருப்பாங்க. இதை முன்ன கொஸ்டின்லையும் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து பொருந்தலை.
தழி அப்படின்னா சொல்லிசை அளபடை. தருவும் அப்படின்னாக்கா செய்யுளிசை அளபடை. வந்து ஃபர்ஸ்ட் செய்யுளிசை அளபடை வந்து இருக்கணும். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 2, 4 வந்து கரெக்டா இருக்கும். சரியான எதிர்ச்சொல் அமைந்த விடையை தேர்வு செய்க. சரியான எதிர்ச்சொல். இரவலர், புரவலர். இதுதான் கரெக்டா இருக்கு. எளிதுனா அரிது. அந்நியர்னாக்கா வறியவர் அப்படின்னு சொல்லி மாறி வரணும். சேர்த்து எழுதுக. ஆத்தி கூட்டல் சூடி. ஆத்திச்சூடி. வல்லினம் மிகாது. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லின் சரியான கூட்டுப்பெயரை தேர்வு செய்க. ஆடு. ஆட்டு மந்தை. எதிர்கூட்டல் ஒலிக்க என்பதை சேர்த்தல கிடைக்கும் சொல். எதிரொலிக்க. பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. மக்கள் கரந்தை பூவை சூடிச் செல்வது. ஆணிரை மீட்டல். கூற்றுக்காரம் சரியா தவறா? கூற்று. பந்து உருண்டது. இது தன்வினை. பந்து உருண்டது என்பது தன்வினை. கரெக்டு தான். அதுவா வந்து உருள்து இல்லையா? ஸோ தன்வினை தான். காரணம் எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை. எழுவாயே ஒரு வினையை செய்தால் அது வந்து தன்வினை என்று அழைக்கப்படும். கூற்றுக்காரம் இரண்டும் சரி. கூற்று. என் அம்மை வந்தாள் என்று மாட்டை பார்த்து கூறுவது திணை வழுவாமதி. வலனாக்க தப்பா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? வளானாக்க தப்பு இல்லாம வருதுன்னு சொல்லியிருப்பேன். என் அம்மை வந்தான்னு சொல்லிட்டு மாட்டை வந்து பண்ணாக்க அக்ரிணை. மாடுன்றது அக்ரிணை. அது உயர்திணையை வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓப்பின் காரணமாக அக்ரிணை உயர்திணையாக கொல்லப்பட்டது என்பது சரி. கூற்றுக்காரணம் இரண்டும் சரி. கூற்றும் காரணமும் பொருந்தி வருகிறதா என கண்டறிக. கூற்று. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. தமிழ் மருத்துவத்தில் பக்க விளைவுகள் இல்லை. கரெக்டு தான். மருந்து என்பதே உணவின் நீட்சியாக இருக்கிறது என்பதுதான் கரெக்டு தான். கூற்றுக்காரணம் இரண்டும் வந்து பொருந்துகிறது. அது பேராகிராஃப் கொஸ்டின். பேராகிராஃப் முடிச்சுட்டு அதில் கொடுத்துருப்பாங்க. 1000 யானைகளை போரில் வென்ற அரசனுக்கு பாடப்படும் இலக்கிய வகைன்னு வந்தாக்க பரணி. போருக்கு தெய்வமாக கருதப்படுவதும் காளி தெய்வத்தை வந்து கருதுவாங்க. பாகுபலி ஹோட்டல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அமர் என்பதன் பொருள் என்ன? அமர் என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர். இங்க வந்து சமர்னு வந்திருக்கணும். அமர்னு கொடுத்துருப்பாங்க. மாற்றி கொடுத்துருப்பாங்க. 96 பிரிக்கும் முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 90 கூட்டல் 6. பரணி இலக்கியம் யாரால் பாடப்பட்டது? ஜெயங்கொண்டாரால் வந்து பாடப்பட்டிருக்கும். சொல்லும் பொருளும் பொறுத்துக. தூசு. தூசு அப்படின்னு கேட்டாக்க பட்டு. துகீர் அப்படின்னு கேட்டாக்க பவளம். வெறுக்கைனா செல்வம். நொடைனா விலை. 2143. சொல்லும் பொருளும் பொறுத்துக. நேமி. இது வந்து முன்ன நிறைய பார்த்துருப்போம் இல்லையா? நேமினா சக்கரம். தூவினாக்க தூவி. விரிச்சினா நற்செயல். சுவல்னா தோல். எந்த எழுத்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க. அப்போ 3412. பின்வரும் தொடரில் உள்ள பிழையை திருத்தி எழுதுக. அது ஒரு இனிய பாடல். ஒரு அப்படின்னு வந்திருக்கு. அப்ப என்ன வந்திருக்கணும்? அஃது ஓர் இனிய பாடல். அஃது ஓர் இனிய பாடல். அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. குடி. தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னாக்க குடி. அடைப்புக்குள் கொடுக்கப்பட்டுள்ள சொல்லை தகுந்த இடத்தில் நிரப்புக. மண்டா. மண்டா என்பது நடு திராவிட மொழி. ஈஸியான கொஸ்டின் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் கொஸ்டின். 2025 குரூப் 4 இப்படி தான் கேட்க போறாங்க. இதெல்லாம் பாருங்க, மண்டான்றது கொடுத்துட்டாங்க. அது நடு திராவிட மொழியா, வட திராவிட மொழியா, தென் திராவிட மொழியா, சீன திபெத்திய மொழியா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் எப்படிலாம் ஃப்ரேம் பண்ணியிருக்கான்னு பாருங்க. பொருத்தமான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. தீயினால் சுடப்பட்டவர் கூட பிழைத்து கொள்ள முடியும். டேஷ் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர் தப்ப முடியாது. ஆனால் பெரியவர்களுக்கு தீங்கு செய்தவர்கள் தப்ப முடியாது. சரியான இணைப்பு சொல்லி தேர்வு செய்க. மலேயாவில் உள்ள தமிழரின் ரத்தம் நேதாஜியின் மூளையில் கட்டியாக உள்ளது என்று சர்ச்சில் கூறினார். டேஷ் நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்று பதில் கூறினார். அதற்கு நேதாஜி இந்த தமிழினம்தான் ஆங்கிலேயரை அழிக்கும் என்று பதில் கூறினார். முன்ன கொஸ்டின்லயே பார்த்திருப்போம். பொருத்தமான இணையை தேர்வு செய்க. அவன் வந்தான். அவன் வந்தான் என்பது இறந்த காலம். கரெக்டு தான். அவள் வருகிறாள் என்பது நிகழ்காலம். சரிங்களா? வந்துட்டு இருக்கா. வருகிறாள் அப்படின்றது நிகழ்காலம். அது வந்தது. அது வந்தது அப்படின்றது பாருங்க இறந்த காலம். நீ வந்தாய் என்பது வந்து பாருங்க அதுவும் வந்து பாருங்க இறந்த காலம். அடைப்புக்குள் உள்ள சொல்லை நிகழ்காலமாக மாற்றுக. நிகழ்காலமா மாற்றணுமா? நடந்து. ஆசிரியர் இப்போது
பாடம் நடத்துகிறார், நடத்திட்டு இருக்கார். பொருத்தமான சொல்லை சேர்த்து புதிய சொல் உருவாக்குக. தேன், தேன் மழை. பிழையான இணையை தேர்வு செய்க. நாகைப்பட்டினம் சொல்லி சொல்லலாம். நாகைனா நாகைப்பட்டினம் சொல்லி சொல்லலாம். உதகை மண்டலம், பட்டுக்கோட்டை, செங்கல்பட்டுன்னு வரும். செங்கல்பட்டு, செங்கல்புரம் கொடுத்துருக்காங்க. காஞ்சி தான் காஞ்சிபுரம்னு வரும். பேச்சு வழக்கிற்கு இணையான எழுத்து வழக்கை தேர்வு செய்க. எங்கிருந்து வாரீங்க, இங்கிருந்து வர்றீங்க, எங்கிருந்து வருகிறீர்கள். பொருத்தமான நூலினை தேர்வு செய்க. மருந்திய ஆயினும் விருந்தோடு உள் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஒன்றை வேந்தன், ஔவையார் ஏற்றிருப்பாங்க. மன்னார்குடியின் மருவு, மன்னார்குடியின் மருவு வந்து பண்ணாக்கா மண்ணை. ஒரு சில இடத்துல 3 சொல்லின்னு, ஒரு சில இடத்துல 2 சொல்லின்னுலாம் கொடுத்துருப்பானுங்க. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களிலிருந்து பொருந்தியதை தேர்வு செய்க. பொக்கிஷம், பொக்கிஷம் அப்படின்னு கேட்டாக்க செல்வம். சாஸ்தினாக்க மிகுதி, சாஸ்தினா மிகுதி. விஸ்தரம்னா பெரும்பரப்பு. சிங்கரம்னா அழகு. ரேஷனல் என்ற சொல்லுக்கு இணையான கலைச்சொல் தருக. ரேஷனல்னா பகுத்தறிவு. டிரான்ஸ்ஃபார்ம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் உருமாற்றம். அலுவல் சார்ந்த கலைச்சொற்கள் தவறான இணையை தேர்ந்தெடுக்க. மோரஃபன்னா உருபனு, காம்பினேஷனா புணர்ச்சி, ட்ரெஸரி அப்படின்னாக்கா கருவூலம், கேவ் டெம்பிள்னா குகை கோயில்கள் அப்படி வரணும் சரிங்களா. இல்லைன்னா குடைவரை கோயில்கள்னு சொல்லுவாங்க. கற்கோயில்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. சரியான விடை வகையை தேர்ந்து எழுதுக. நீ விளையாட வரவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கம் என்று கூறுவது வந்து பண்ணக்க ஒருவது குரல் விடை. கடைக்கு போவாயா என்ற கேள்விற்கு போக மாட்டேன் என்று மறுத்து கூறுதல் வந்து பண்ணக்க மறைவிடை. உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கவிதை எழுத தெரிவது என்பது பண்ணக்க இனமொழி விடை. எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுக. அப்பா சொன்னார், அப்பா சொன்னார் என்பது வந்து பண்ணக்க செயப்பாட்டு வினை, சரி, செய்வினை. பின்வரும் தொடர் வகையை அறிந்து சரியான விடையை தேர்வு செய்க. என் அண்ணன் நாளை வருவான், செய்தி தொடர். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்புரத்தினம். பாரதிதாசனின் இயற்பெயர் யாது, இல்லை என்ன. விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு, ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் தேவையில்லை. கல்வி கற்றவருக்கு ஏன் பிற அணிகலன் தேவையில்லை. கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான தொடரை தேர்வு செய்க. இன்னாடல் இருக்கு. நம் முன்னோர்களின் வாழ்க்கை இயற்கையோடு ஏந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இன்னாடல் இருக்கிறது கரெக்டாக ஆர்டர் பண்ணும். கதிரவன் காலில் உதித்து மாலையில் மறையும். அகர வரிசை பொறுத்துகன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க சரிங்களா. எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. உயிரெழுத்துகள் தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆ முதல் அவ் வரைக்கும் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஈஸியாக இருக்கிறது ஆ தான். அப்போ ஃபர்ஸ்டே பாருங்க. அன்பு, அன்பு, ஆடு, இரக்கம், ஈதல், உயிர், ஊக்கம், எளிமை, ஏது, ஐந்து, ஒழுக்கம், ஓசை, அவ்வை. வேர்ச்சொல் தேர்வு செய்க. நடக்கிறது, நட. தருகின்றனர், இதன் வேர்ச்சொல் அறிக. தா. ஒரு பொருள் தரும் பல சொற்கள். முகில், முகில்னாக்க மேகம், கார், கொண்டல். தாவரத்தின் நுனி பகுதியை குறிக்கும் சொற்களில் அல்லாதது எது. துளிரு, குருத்து, முறி இதெல்லாம் தாவரத்தின் நுனி பகுதிகள். தோகை வந்து இலப்பெயர்கள். காடு எனும் சொல் பொருள் தரும் சொற்களை கண்டறிக. காடுனாக்க அரண், அடவி வந்து காடு. மரபு பிழையுள்ள தொடரை சுட்டுக. பிழை உள்ள சரிங்களா, பிழை இல்லாத கேட்கல, பிழை உள்ளதான் கேட்குறாங்க. சிங்கக்குருளை வந்து கரெக்டு தான். குருவி குஞ்சு கரெக்டு தான். மாங்கன்று கரெக்டு தான். கீரி பிள்ளை வரணும், கீரி குட்டி கிடையாது சரிங்களா. வலுவற்ற தொடர் எழுதுக. வலுவற்ற தொடர் எழுதுக. கயல் பானை வனைய கற்றுக்கொண்டாள். பானை வனைய கற்றுக்கொண்டாள். பிழையை நீக்கி எழுதுக. நல்ல தமிழுக்கு எழுதுவோம். நல்ல தமிழுக்கு எழுதுவோம் சொல்லியிருக்காங்க. நல்ல தமிழ் எழுதுவோம். புலி என்ற விலங்கினுடைய சரியான இளமை பெயரை கண்டறிக. புலி
பரல். எதிர்ச்சொல்லை தேர்ந்தெடுத்துள்ளது. காடுருவாக்கி. காடுருவாக்கினாக்க காட்டை உருவாக்குறோம், காட்டை அழிக்கிறோம். காடழித்து. தொன்மை என்பதன் எதிர்ச்சொல். தொன்மைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க தொன்மைனா பழமை, அதுக்கு ஆப்போசிட் புதுமை. நானிலம் என்ற சொல்லுக்கு பிரித்தெழுத கிடைப்ப. சரி, நானிலம் என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. 4 கூட்டல் நிலம். பிரித்தெழுதுக தான் என்று, தான் கூட்டல் என்று. பிரித்தெழுதுக வல்லுருவம். வன்மை கூட்டல் உருவம். இதை வந்து சரியா ஆன்சர் வந்து எடிட் பண்ண முடியல. ஏன்னு கேட்டா, நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த 10, 11, 14 இந்த 3 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப டைம் லேட் ஆயிடுச்சு. இந்த 14 கொஸ்டின் அதை விட ரொம்ப மோசம். எடுத்தா பாதியில கட் ஆயிடுது. ஒரு 50 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும். 50 கொஸ்டின் மேல பார்த்தீங்கன்னா இருக்காம போயிடும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக என்னால் எடிட் பண்ண முடியல. ரொம்ப லேட் பண்ணிடுச்சு இந்த 3 கொஸ்டின். கத்தும் குயிலோசை சற்று வந்து காதில் பட வேண்டும் என்று பாடியவர் யாருன்னா பாரதியார் வந்து பாடியிருப்பாரு. இதில் வந்துள்ள அவை வலுவமதி என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 2024 குரூப் 4லையும் கேட்டிருப்பாங்க. மரபு வலுவமைதி. ஏன்னா கையில் இது குயில் வந்து பார்த்தீங்கன்னா கூவும். இங்க வந்து கத்தும் குயிலோசைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆயுத எழுத்து டேஸ் இடமாக கொண்டு பிறக்கிறது. தலையை. கலை சொல்கள் அறிதல். கான்சோனன்ட். கான்சோனன்ட் அப்படின்னாக்கா மெய் எழுத்து. கலை சொல்லின் சரியான தமிழ் சொல்லை தேர்வு செய்க. பயோ டெவஸ்ட்ரி. பயோடைவர்சிட்டினாக்கா பல்லுயிர் மண்டலம். கொடுக்கப்பட்டுள்ள சொற்களுக்கு குறில் நெடில் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. கல் கால். கல் விழுந்து காலில் காயமானது. இரு பொருள் தருக. மாலை. மாலை பொழுது ஈவினிங் டைமோ தார். பொருத்தப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக. கொடுக்கப்பட்டுள்ள சொல்லுக்கு இரு பொருள் தருக. தானம். கொடை மற்றும் ஈகை. இரு பொருள் தரும் இணையை தேர்ந்தெடுக்க. அரண். பாதுகாப்பு. கோட்டை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? முருகன் அவர்கள் அருகில் சென்றான். முருகன் அவர்கள் அருகில் சென்றான். பிழையற்ற ஒருமை தொடர் எது? நான் அல்லேன். சொல் பொருள் பொறுத்துக. கொங்கு. கொங்குனா மகரந்தம். கொங்குனா மகரந்தம். அலரா மலர்தல். திகிரினா ஆணைச்சக்கரம். மேருனா இமயமலை. 2143. பிழை திருத்துதல். ஒரு ஓர். ஒரு ஓர். ஒரு வண்ணத்து. ஒரு வண்ணத்து. சரிங்களா? ஒரு வண்ணத்துனாக்கா உயிர்மெய் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வர்ணம். ஸோ அது கரெக்டாக கொடுத்துருக்காங்க. வனத்து பூச்சியின் சிறகசைத்து உலகில் எங்கோ ஓர் எதிர் விளைவை. ஓர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உயிர் எழுத்துக்கு முன்னாடி ஓர் வரணும். ஸோ ஏ என்பது பார்த்தீங்கன்னாக்கா உயிர் எழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் வந்திருக்கு. எதிர் விளைவை ஏற்படுத்தும் என்று அறிவியல் கூறுகிறது. இதுதான் கரெக்ட். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. தேவர் அணையர் கயவர். அவரும் தான் மேவன செய்தொழுகலான். சரியான தொடரை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. அதான் இன்னும் ஆர்டர்ல இருக்கும். கரெக்டான ஆர்டர் லாஸ்ட் மட்டும். நண்பா படி. இது எவ்வகை தொடர்? விழித்தொடர். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுத்து நிறைவு செய்க. மதிப்பு கூட்டல் என்றால் என்ன? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. பெயர்ச்சொல் எத்தனை வகைப்படும்? சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடுக்க. அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? அறநெறிச்சாரம் என்பதன் பொருள் என்ன? பேசிக் கொஸ்டின் அப்படியே நம்ம சொல்றப்பயும் வந்துடும். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடுக்க. தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைந்தாள். இறந்த காலம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுதான் கரெக்ட். தமிழரசி வள்ளுவரை ஓவியமாக வரைவாள் என்பது எதிர்காலம். வரைகின்றாள் என்பது நிகழ்காலம். வரைந்து முடித்தாள் என்பது இறந்த காலம். பின்வருவனற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை தேர்வு செய்க. எழுத படிக்க தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சு கொள்ளணும், தெரிந்து கொள்ள வேண்டும் விரும்புறேன்.
சரியான எழுத்து வழக்கு தொடரை தேர்வு செய்க. யார் நீ? எங்கு வந்தாய்? நிறுத்தற்குறிகள் அறிதல். எது சரியானது? நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். பின்வரும் தொடரின் சரியான நிறுத்தற்குறியிட்டு எழுதப்பட்ட தொடரை தேர்வு செய்க. காகத்திற்கு காது உண்டா? அதற்கு காது கேட்குமா? காகத்திற்கு காது உண்டா? கொஷின் மார்க். அதற்கு காது கேட்குமா? கொஷின் மார்க். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 14 கொஷின் பார்த்து முடிச்சிட்டோம். 40ல் 14 கொஷின் முடிச்சாச்சு. இன்னும் இருக்கிறது 26 கொஷின் இருக்கு. அடுத்து கண்டினியூ பண்ணி முடிச்சிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.